புதன்கிழமை ஈவினிங் பாத்தீங்கன்னா அக்ஷரனுக்கு கொஞ்சம் சிப்ஸ் போட்டு கொடுத்திருந்தேன். சிப்ஸ் போட்டு கொடுத்தது போக ஒரு கிழங்குமே மீதி இருந்ததுங்க. அன்னைக்கு இட்லிக்குமே ஊற வச்சிருந்தேன். எனக்கு கிழங்கடை ஸ்வீட் அடைனா ரொம்பவே பிடிக்கும். அதனால அது கூடவே அரைச்சி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா கிழங்குமே துருவி எடுத்து அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். மிளகாத்தூள் அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அரிசி மாவுமே தீந்து போச்சுன்னு சொல்லி அரைச்சிட்டு வந்தாங்க. அதை வச்சு நைட்டு டிஃபனுக்கு பாத்தீங்கன்னா இடியப்பம் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இடியப்ப மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இடியப்ப குழல்ல போட்டு பூஞ்சி எடுத்தா சூப்பர் டேஸ்டியான இடியப்பம் ரெடிங்க. இது கூடவே தேங்காய் பாலும் பூஞ்சி எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்ல அக்ஷரன் அப்பாவுக்குமே சரி அக்ஷரனுக்குமே சரி இந்த இடியப்பம் பொங்கல் இதுனாவே பிடிக்காதுங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பிடிக்க வச்சுட்டேன். இப்போ வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா இடியப்பம் அப்படி இல்லைன்னா பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி குட்டிக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் பிடிக்கும். எங்க வீட்டுக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா இடியப்பத்து கூட தேங்காய் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரெண்டு பேருக்குமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்.